ஐந்தாவது சர்க்கம். அயோத்தியில் தசரதன் வாழ்ச்சி கூறல். சரையு நதியின் கரையில் மிகவும் விசாலமான கோசலமென்று ஓர் தேசம் உண்டு. அதில் அயோத்தியை என்று எங்கும் புகழ் கொண்ட நகரம் ஒன்றுண்டு. அது முன்பு மனுவரசனின் மனத்தினார் படைக்கப்பட்டது. 12 யோஜனை தூரம் நீண்டு 3 யோஜனை தூரம் பரந்து மிகவும் ஒளி பொருந்தி விளங்கி நிற்கும் அயோத்தி மாநகரை தசரத சக்கரவர்த்தி அரசாண்டு வந்தனன். அம்மன்னன் மிகுந்த வல்லமையுடன் உலகத்தை ஆண்டு வந்த வைவஸ்வத மனுவைப் போலவே தானும் உலகத்தை பரிபாலித்து வந்தனன். சர்க்கம். தசரதனது பெருமை கூறல். இஷ்வாகு வம்சத்தில் பிறந்த அரசர்களில் இவன் மிகுந்த வலிமை வாய்ந்து அதிரதன் என்று பெயர் பூண்டவன். நூல்களில் சொல்லியபடி பல யாகங்கள் செய்பவன். தர்மத்தில் ஊக்கமுள்ளவன். யாவரையும் தன் வசமாக்க வல்ல இனிய மொழியுடையவன். தான் ராஜரிஷியாயினும் மகரிஷி போன்றவன். உலகங்களினும் புகழ் பெற்றவன். மிகுந்த சதுரங்க பலமுடையவன். பகைவரையெல்லாம் பரந்தோடச் செய்பவன். அவன் ஆண்டு வரும் காலத்தில் அந்நகரத்தில் உள்ளவர் யாவரும் இன்பமாக குடியிருக்க நேர்ந்து மிகவும் களிப்புற்று தர்மத்தில் மனம் சென்று பல பெரியோரிடத்திலும் பலவகை நெறிகளும் கேட்டு மன தேர்ச்சி அடைந்து தத்தம் பொருள்களை கொண்டு மன அமைதி பெற்று லோபமின்றி தானங்களை செய்து உண்மையை உரைத்து விளங்கி வந்தனர். சர்க்கம். தசரதனது மந்திரி முதலானாரை கூறுதல். அம்மன்னனுக்கு திருஷ்டி என்றும் ஜெயந்தன் என்றும் ஜெயன் என்றும் சித்தார்த்தன் என்றும் அர்த்த சாதகன் என்றும் அசோகன் என்றும் மந்திரபாலன் என்றும் சுமந்தரன் என்றும் 8 மந்திரிகள் உண்டு. அவ்வெண்மர்களும் அம்மன்னவனுக்கு தூய மனத்தனராகி அரச காரியங்களை விருப்பத்துடன் நிறைவேற்றி கொண்டிருந்தனர். அன்றியும் அவ்வரசனுக்கு வசிஷ்டர் என்றும் வாமதேவர் என்றும் 2 முனிவர்கள் புரோகிதரில் தலைவராயிருந்தனர். அப்படியே ஜாபாலி முதலிய மற்றும் சிலர் மந்திரிகளாகவும் புரோகிதர்களாகவும் இருந்து வந்தனர். கௌசல்யை, சுமித்ரை, கைகேயி என 3 பட்ட மகிழ்ச்சிகள் அம்மன்னவனுக்கு இருந்தனர்.